ஐடி பழப்பு தான் நிம்மதியா இருக்குது, நம்ம பழப்பு தான் ஒண்ணும் இல்லை. இருக்குது கட்சி இருக்குது. ஆமா, அக்கா மனசுல என்ன நினைச்சுக்கிறாங்க? ஏன் என்ன பொண்ணு கேட்க போறாங்களா? ஆமா. என்ன ஆமா? அப்ப உனக்கு இந்த தெரிஞ்சுக்குதா? நீ என்ன சேர்ந்து கலவரக்காரன் பண்ணிக்கிறியா? நம்ம பொண்ணு படிச்சுக்கிறா, எவ்வளவு படிச்சுக்கிறா, அவ எவ்வளவு அழகா இருக்கா. என்ன சொந்தத்துல கொடுக்குதா? 20 வருஷம் முன்னாடி எங்க அப்பா தான் ஏமாந்து உன்னை கட்டி என் வாழ்க்கை பாழாக்கிட்டாரு. என்ன ஆகி போச்சு? இந்த வீட்டுல இந்த முடிவு எடுக்குது, பொண்ணை கொடுக்குது, வாங்குறதெல்லாம் நீ முடிவு எடுக்கக்கூடாது. அதெல்லாம் உரிமை கிரிமெல்லாம் நீ பேச்சு நிற்காது. இதெல்லாம் மனசுல வச்சு அப்படியே மண்ணை போட்டு அப்படியே மூடிடு. என்ன இதெல்லாம் பொண்ணு விஷயத்துல நான் தான் முடிவு எடுக்கணும். இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதை நீ சொல்லக்கூடாது. இங்க பாரு, என் பொண்ணு யாரு கொடுக்கணும், அவன் எப்படி இருக்கணும், அவன் எந்த உத்தியோகம் பார்க்கணும், இதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணணும். நீ எதுவும் தலையிடாது. அதனால நான் என் பொண்ணுக்கு முடிவு பண்ணேன். நல்லா படிச்ச மாப்பிள்ளையா கவர்மெண்ட் உத்தியோகமா பார்த்தா நான் கொடுக்க போறேன். நீ தேவையில்லை தலையிடாது. சும்மா அக்கா சொல்றா, பக்கத்து வீட்டுக்காரி சொல்றா, இது சொல்றா, நீ என் பொண்ணு விஷயத்துல விளையாடு. நல்லா இருப்பா நம்ம பொண்ணு. நான் எடுத்துப்பேன். எனக்கு தெரியும் என் பொண்ணு எங்க கொடுக்கணும், எங்க கொடுக்கணும். வானா நீ வரணும், அவ்வளவுதான் உங்க வேலை. சொல்லு உங்க அக்கா கிட்ட. சரி சரி, போ போ பாரு. ஹலோ, சொல்லுக்கா. என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஐயோ, நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ண கூடாதா? இப்பதான் என் வீட்டுக்கார்ட்ட வெளியே சண்டை போட்டேன். உங்க அக்கா பையனை நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ இந்த நியூஸ் இப்ப சொல்றியே அப்படின்னா எனக்கு தெரியாது. நான் வெளியே வரல, நான் வீட்டுக்குள்ள இருந்தேன். அப்படியா? அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். உண்மையாவா? சரிக்கா, நான் என் வீட்டுக்கார கையை காலை பிடி போகணும், என்ன பண்ணணும்னா தெரியாது. இப்போ எப்படியாவது என் பொண்ணை கட்டுறதுக்கு நான் பேசுறேன்க்கா. ஆமாக்கா, இப்பதாங்க நான் சண்டை போட்டு வந்தேன். நீ முதல்ல இந்த விஷயம் எனக்கு தெரியாத போச்சேக்கா. போன வைக்கா, இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் அப்புறம் பேசுறேன். முதல்ல நான் என் நாத்தனார் கையை காலை பிடிச்சி எப்படியா நாத்தனார் பையனை கட்டிடுறேங்க என் பொண்ணுக்கு. சரிக்கா சரிக்கா சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வச்சிருக்கா. நான் குமார் அவசரப்பட்டிய. ஐயோ, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் வந்துடக்கூடாதா? அந்த அக்கா இப்போ தான் சொல்கிறாங்க, இவன் யூடியூப்பில் பிரபலமாமே, இன்ஸ்டாவில் பிரபலமாமே, கேமரா ஃபோன் அவன் பேட்டி எடுக்கலாம் வந்துட்டானே, நான் இவனை மிஸ் பண்ணிட போகிறேனே. ஐயோ, நாளைக்கிட்ட வர நான் சண்டை போட்டு வந்துட்டேன். இப்போ நான் எப்படி போய் சமாதானம் பண்ணுறது? ஏதாவது ஐடியா பண்ணி எப்படியாவது அந்த பையனை நம்ம மாப்பிள்ளை ஆகிட வேண்டியதான். எப்படியாவது பிளான் பண்ணிடுவோம். ஏங்க, நீங்க சொன்னது யோசிச்சு பார்த்தேன். என்ன யோசிச்சு பார்த்தேன்? நம்ம பொண்ணுக்கு அக்கா பையனே கட்டிடலாங்க. வெளியெல்லாம் கொடுத்து அவ கண் கலந்ததை பார்க்கறது என் மனசு சரி இருக்காதுங்க. அதுதான் முதல்ல சொன்னேன். அதுதான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொல்றதுதான் சரி. அதுக்காக தான் அவங்க அக்கா பையனை கட்டினாங்க. அவங்க அக்கா கிட்ட சொல்லிடுங்க, பொண்ணு பார்க்க வர சொல்லி நல்ல நாளா பார்த்து. ஏன்னா எங்களுக்கு ஒரு சமயம் யாரும் சூனியம் வச்சிருந்தாங்க. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, யார் என்ன பேசுறதுனே தெரியல. அதுதான் ஏதாவது மென்டல் மாதிரி பேசிடுறேன். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அக்கா கிட்டே சொல்லிடுங்க, அவளுக்கு யாரையோ சூனி வச்சுட்டாங்க, அவெல்லாம் அப்படிலாம் பேசுறா, நீ தப்பா எடுத்துக்காதம்மா அப்படின்னு சொல்லிடுங்க. ஆயிரம் தான் அவன் யாருங்க, நம்ம மறு பிள்ளைங்க, நம்ம பொண்ணு நல்லா இருக்கும். அதுக்குதான் சொந்தத்திலேயே யோசிச்சு பார்த்தேன். உங்க மனசும் கஷ்டப்படக்கூடாது. அதுதான் சொந்தத்திலேயே பொண்ணை காட்டிலாம் முடிவு பண்ணிட்டேங்க. சரியா? எப்படியாவது இந்த பையனை முடிச்சிடலாங்க. எப்படியும் அந்த பையன் நமக்கு மாப்பிள்ளையா வந்துருவான். என்னவோ 20 வருஷமா நான் இவர்கிட்ட மாட்டிட்டு அவசரப்படுறேன். அவன் வந்து என்னத்த பாடுபட போறானோ, எப்படி ஆகுதோ ஆனவன் தான் வச்சு. தோசையை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன். இப்ப இட்லியுமே திருப்பி போடுறான்.